यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த முரளி தேதி 23 மார்ச் 1970, 23 मार्च 1970। सच्ची होली मनाना अर्थात बीती को बीती करना। உண்மையாக ஹோலி பண்டிகை கொண்டாடுவது என்றாலே முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும்। बाप दादा क्या देखते हैं और आप सब क्या देखते हो? बाप दादा என்ன பார்க்கின்றார் மற்றும் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் என்ன பார்க்கின்றீர்கள்? देख तो आप भी रहे हो और बाप दादा भी देख रहे हैं। நீங்களும் பார்க்கின்றீர்கள், அவ்வாறே பாப் தாதாவும் பார்க்கின்றார்। लेकिन आप क्या देखते हो और बाप दादा क्या देखते हैं? ஆனால் நீங்கள் பார்ப்பது என்ன மற்றும் பாப் தாதா பார்ப்பது என்ன? फर्क है व एक ही है। இதில் வேறுபாடு உள்ளதா அல்லது இல்லையா? रूहानी बच्चों को देखते आज विशेष क्या बात देख रहे हैं? ஆன்மீக குழந்தைகளிடம் பாபா என்று பார்க்கின்ற விசேஷ தன்மை என்ன? हर चलन की विशेषता होती है ना। ஒவ்வொரு செயலிலும் வித்தியாசம் விசேஷ தன்மை இருக்கும் தானே। तो आज मुलाकात में विशेष कौन सी बात देख रहे हैं? ஆக இன்றைய சந்திப்பில் பாபா பார்க்கின்ற முக்கியமான விஷயம் என்ன? आज तो विशेष बात देख रहे हैं, उसको देख आश्रित हो रहे हैं। இன்று பாபா பார்க்கின்ற சிறப்பம்சம் மற்றும் அதை பார்ப்பது மட்டுமல்லாமல் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றார்। बाप दादा अरे के पुरुषार्थ की स्पीड और स्थिति की स्पीड को देख रहे हैं। बाप दादा ஒவ்வொருவருடைய முயற்சியுடைய வேகத்தையும் மனோநிலையின் சக்தியும் பார்க்கின்றார்। जितनी जितनी स्पीड होगी उतनी स्पीड भी होगी। எந்த அளவிற்கு சக்தி இருக்குமோ அந்த அளவிற்கு வேகமும் இருக்கும்। तो यह देखकर हर्ष रहे हैं, அதை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார்। स्पीड तेज होने से सर्विस की सफलता तेज होगी। வேகம் அதிகமாக இருப்பதால் சேவையின் வெற்றியும் அதிகமாக காணப்படுகிறது। आज होली कैसे मनाई? இன்றைய ஹோலியை எப்படி கொண்டாடினீர்கள்? सूक्ष्म वतन में मनाई, वतन में भी कैसे मनाई? சூக்ஷ்ம வதனத்தில் கொண்டாடினீர்களா? அந்த வதனத்தில் கூட எப்படி கொண்டாடினீர்கள்? सिर्फ वतन में मनाई या यहाँ भी मनाई? வதனத்தில் மட்டும் கொண்டாடினீர்களா அல்லது இங்கேயும் கொண்டாடினீர்களா? सिर्फ अव्यक्त रूप से ही मनाई, अव्यक्त रूपத்தில் மட்டும் கொண்டாடினீர்களா? होली मनाना अर्थात सदा के लिए आज के दिन बीती सो बीती का पाठ पक्का करना, यह होली मनाना है। होली கொண்டாடுவது என்றாலே சதா காலத்திற்கும் இன்றைய நாளில் முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற பாடத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும்। இதுவே होली கொண்டாடுவதாகும்। आप लोग भी अर्थ सुनाते हो ना। होली अर्थात जो बात हो गई बीत गई उसको बिल्कुल खत्म कर देना। நீங்கள் கூட மற்றவர்களுக்கு சொல்வீர்கள் தானே। ஹோலி என்பதன் அர்த்தம் என்னவென்றால் முடிந்து போன விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதென்று, அதை முற்றிலுமே முடித்துவிட வேண்டும் என்பதாகும்। बीती को बीती कर आगे बढ़ना, यह है होली मनाना। முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முன்னோக்கி சென்று கொண்டு இருக்க வேண்டும், இதுவே ஹோலி கொண்டாடுவதாகும்।
अर्थात होली के अर्थ को जीवन में लाना. ஆகவே இந்த ஹோலியின் அர்த்தத்தை வாழ்வில் கொண்டு வர வேண்டும். हर दिवस पर पुरुषार्थ को बदल देने के लिए कोई ना कोई बात सामने रखनी होती है. ஒவ்வொரு நன்னாளையும் கொண்டாடும் முகமாக முயற்சியில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். तो यह प्रतिज्ञा करना यही होली मनाना. ஆக இந்த உறுதிமொழி செய்வதே ஹோலி கொண்டாடுவதாகும். बीती हुई बात ऐसे महसूस हो जैसे बहुत पुरानी कोई जन्म की बात है. முடிந்த விஷயமானது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நடந்து முடிந்ததாக மிக பழைய விஷயமாக தென்பட வேண்டும். ஐசே பீத்தி हुई महसूस हो, அந்த மாதிரி முடிந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுபவம் ஆகிறதா? जब ऐसी स्थिति हो जाती तब पुरुषार्थ की स्पीड तेज होगी. அந்த நிலை வரும் பொழுதே உங்கள் முயற்சியின் வேகமும் அதிகரிக்கும். पुरुषार्थ की स्पीड को ढीला करने वाली मुख्य बात यह होती है बीती हुई बात को चिंतन में लाना. முயற்சியின் வேகத்தை குறைப்பதற்கான விஷயம் என்னவென்றால் முக்கியமாக அங்கே தடையாக இருப்பது முடிந்த விஷயங்களையே மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகும். अपनी बीती हुई बातें या दूसरों की बीती हुई बातों को चिंतन में लाना और चित्त में भी रखना. एक होता है चित्त में रखना, दूसरा होता है चिंतन में लाना. தனது விஷயமானாலும் மற்றொரு விஷயமானாலும் முடிந்தது முடிந்ததுதான். மாறாக அதை மனதிலேயே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பதால் பயன் ஏதும் இராது. ஒன்று மனதில் வைப்பது, மற்றொன்று திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பது. ஜோ சித் மே பி நா ஹோ, அது உண்மையில் மனதில் கூட இல்லாத நிலை பெற வேண்டும். சிந்தன் மே பி நா ஆயே, பிறகு அதை திரும்ப திரும்ப சிந்திக்காமலும் இருக்க வேண்டும். தீசரா ஹோதாக வர்ணன் கர்ணா, மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த கடந்து முடிந்த விஷயத்தை திரும்ப திரும்ப வர்ணனை செய்து மற்றவர்களுக்கு சொல்லி தருவது. तो आज के दिन बाप दादा होली मनाने के लिए आए हैं. ஆக இன்றைய நன்னாளில் பாப் தாதா ஹோலி கொண்டாடும் முகமாக வந்துள்ளார். ஹோலி மனானே லியே புலாயா है ना, ஹோலி கொண்டாடத்தானே அழைத்து விட்டீர்கள். तो इस रंग को पक्का लगाना ही होली मनाना है. ஆக இந்த வர்ணத்தை உறுதியாக பூசிக்கொள்ளுங்கள், இதுவே ஹோலி கொண்டாடுவதாகும். होली के दिन एक तो रंग लगाते और दूसरा क्या करते? होली அன்று ஒன்று வர்ணத்தை பூசிக்கொள்வார்கள், இன்னொன்று என்ன செய்வார்கள்? एक दिन पहले जलाते दूसरे दिन मनाते. ஒரு நாள் முன்னதாக எரிப்பார்கள், அடுத்த நாள் கொண்டாடுவார்கள். जलाने के बाद मनाना और मनाने में मिठाई खाते हैं. எரித்த பிறகுதான் கொண்டாடுகிறார்கள், அப்படி கொண்டாட்டத்தில் இனிப்பு வழங்குவார்கள். யஹா ஆப் கௌன்சி மிட்டாயி காயேங்கே, அவ்வாறு இங்கே நீங்கள் என்ன மிட்டாயி சாப்பிடுவீர்கள்? ரங்கு தோ பத்தாயா கௌன்சா லகானா ஹை, எந்த வர்ணத்தை பூசிக்கொள்ள வேண்டும் என இன்று பாபா சொல்லிவிட்டார். அப் மிட்டாயி கியூ காத்தே ஹோ, இப்போது எதற்காக மிட்டாயி சாப்பிட வேண்டும்? जब यह रंग लग जाता तो फिर मधुरता का गुण स्वतः ही आ जाता है. இந்த வர்ணம் பூசப்பட்டவுடன் இனிமைத்தன்மை என்ற குணம் தானாகவே வர ஆரம்பிக்கிறது. अपने व दूसरे की बीती को ना देखने से सरल चित्त हो जाते हैं. தன்னிடமோ மற்றவரிடமோ முடிந்த விஷயங்களை பாரா முகமாக இருந்தாலே சரளத்தன்மை அங்கே வந்து விடுகிறது. और जो सरल चित्त बनता है उसका प्रत्यक्ष रूप में गुण क्या देखने में आता है. அப்படி சரளமான சுபாவத்தை ஒருவர் அடைகின்ற பொழுது அங்கே கைமேல் வருகின்ற பலனான நல்ல குணம் என்ன தெரியுமா? மதுரதா, அதுதான் இனிமைத்தன்மை. उनके नयनों से मधुरता, मुख से मधुरता और चलन से मधुरता प्रत्यक्ष रूप में देखने में आती है. அவர்களுடைய கண்களிலும் முகத்திலும் வாயிலும் நடத்தையிலும் கூட இனிமை என்பது வெளிப்படுகிறது. तो इस रंग से मधुरता आती है.
इसलिए मिठाई का नियम है. இந்த வர்ணத்தை பூசிய மாத்திரமே இனிமை வருகிறது. அதன் அர்த்தமாகத்தான் மிட்டாயி வழங்கப்படுகிறது. இனிப்பு வழங்குகின்றார்கள். ஹோலி पर और क्या करते? ஹோலி நன்னாளில் இன்னும் வேற என்ன செய்கிறார்கள்? மங்கள் மிலன். மங்கள் மிலன் का अर्थ क्या है? மங்களகரமான சந்திப்பை நிகழ்த்துகின்றார்கள். அந்த மங்களகரமான சந்திப்பின் அர்த்தம் யாது? யகா மங்கள் மிலன் கைசே மனாயேங்கே? இங்கே மங்களகரமான சந்திப்பை நீங்கள் எப்படி கொண்டாடுவீர்கள்? மதுரதா ஆனே பாத் மங்கள் மிலன் கியா ஹோதா ஹை? இனிமை வந்த பிறகு மங்களமான சந்திப்பு என்று எப்படி சொல்லப்படுகிறது? சம்ஸ்காரோं का मिलन होता है. அங்கேதான் சமஸ்காரங்கள் ஒன்றிணைகிறது. भिन्न भिन्न संस्कारों के कारण ही एक दो से दूसरे होते हैं. வேறுபட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கும் காரணத்தால் தான் ஒருவரை விட்டு ஒருவர் வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். तो जब यह रंग लग जाता, मधुरता आ जाती, तो फिर कौन सा मिलन होता है? இந்த வர்ணம் பூசியவுடன் இனிமை தன்மை வந்த பிறகு எப்படிப்பட்ட சந்திப்பு நிகழ்கிறது அங்கே? आप लोग सम्मेलन करके आए हो ना? நீங்கள் மாநாடு நடத்தி வந்துள்ளீர்கள் தானே? बाप-दादा ने एक जो बट्टी बनाई है वह फिर संस्कार मिलन की बनाई. பாப்தாதா இங்கே அமைத்த இந்த பட்டியானது சன்ஸ்காரங்களை ஒன்றிணைப்பதற்காக அமைக்கப்பட்ட பட்டியாகும். जब संस्कार मिलन हो या सम्मेलन हो तब उस सम्मेलन की प्रत्यक्षता देखने में आएगी. எப்போது சன்ஸ்காரங்கள் ஒன்றிணையுமோ, இந்த நல்ல விதமான ஒரு கூட்டம் மாநாடு அமையுமோ, அப்போதே அந்த சம்மேளனம், அந்த நல்ல விதமான சுபிட்சமான மாநாடு தென்படுகிறது. आप लोगों ने सम्मेलन किया और बाप दादा संस्कारों का मिलन कर रहे हैं. நீங்கள் மாநாடை அமைத்தீர்கள், பாப்தாதா சன்ஸ்காரங்களை இணைத்துக் கொண்டிருந்தார். तो इस मिलन का यादगार यह मंगल मिलन. இதன் நினைவார்த்தமே இந்த மங்களகரமான சந்திப்பு ஆகும். बाप दादा का बच्चों से मिलन तो है ही, लेकिन आपस में सभी से बड़े से बड़ा मिलन है संस्कारों का मिलन. बाप दादा குழந்தைகளின் சந்திப்பு என்பது எப்போது நிகழ்வதுதான். ஆனால் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய சந்திப்பு யாதெனில் சன்ஸ்காரங்களில் இணைவதே ஆகும். जब यह संस्कार मिलन हो जाएगा तब जय जयकार होगी. இப்படி ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒன்றுபட்ட சுபா சன்ஸ்காரத்தில் இணையும் பொழுது வெற்றி முழக்கம் ஆரம்பமாகும். देवियों का गायन है न कि वह सभी को सिद्धि प्राप्ति कराती हैं. தேவிகளின் புகழ் மாலை பாடும் பொழுது கூட எல்லோருக்கும் வெற்றி தருபவராக சொல்லப்படுகிறார்கள். कोई को भी रिद्धि सिद्धि प्राप्ति करनी होती तो किन्हों से प्राप्त करते हैं. யாருக்காவது ஏதேனும் ஒன்றை வெற்றி அடைய வேண்டும் என்றால் யாரிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள்? रिद्धि सिद्धि प्राप्त कराने वाली कौन है? தான் விரும்பியவற்றை கை கூடுவதாக அமைய பெற வேண்டும் என்றால் யாரை நாடி செல்கிறார்கள்? தேவிகளில்தானே. देवियों से मिलने जाते. जब पुरुषार्थ की विधि संपूर्ण हो जाती है तब एक सिद्धि भी प्राप्त होती है. எப்போது முயற்சியின் விதி முழுமை தன்மை பெறுகிறதோ அப்போதே இந்த வெற்றியும் கிடைப்பதாகிறது. कभी भी सिद्धि को प्राप्त करने के लिए बाप दादा के पास नहीं आएंगे, देवियों के पास जाएंगे. ஒருபோதும் மனிதர்கள் தான் வெற்றி அடைவதற்காக தேவிகளைத்தான் நாடி செல்கிறார்களே தவிர பாப் தாதாவை நாடி செல்வதில்லையே. தேவியா ஸ்வயம் சித்தி ஸ்வரூப் की हुई हैं. தேவிகள் அவர்களது வாழ்க்கையிலேயே வெற்றியை அனுகூலமாக பெற்றுள்ளவர்கள். तब दूसरों की रीति सिद्धि दे सकते. ஆகவேதான் அடுத்தவர்களுக்கும் அவர்களால் வேண்டியதை தர முடிகிறது. तुम्हारे पुरुषार्थ की सिद्धि तब होगी जब संस्कारों का मिलन होगा. உங்களுடைய முயற்சியின் வெற்றிகரமானது கிடைக்க வேண்டும் என்றால் சன்ஸ்காரங்கள் ஒன்றிணைய வேண்டும். सबसे जास्ती भक्तों की क्यों बड़ी कहाँ लगती है. மிக அதிகமான வரிசையில் பக்தர்கள்
எங்கே நிற்கின்றார்கள் தெரியுமா? தேவியோं के पास. தேவிகளுக்கு முன்னால் தான் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. जैसे हनुमान के मंदिर में व देवियों के मंदिर में ज्यादा भीड़ लगती, इससे क्या सिद्ध होता है? பொதுவாக அனுமான் கோவிலிலும் தேவிகளின் கோவிலிலும் தான் பக்தர்களின் கூட்டம் அதிமிதமாக காணப்படுகிறது. இதிலிருந்து என்ன ஒரு உண்மை வெளிப்படுகிறது? साकार रूप में भी क्यों कौन देखेगा? இந்த உலகத்தில் பொதுவாக எங்கெல்லாம் வரிசை அதிகமாக காணப்படுகிறது? பிரத்யக்ஷதா के बाद जो क्यों लगेगी वह कौन देखेंगे? தந்தையின் வெளிப்பாடு கிடைத்தவுடன் வர இருக்கின்ற கூட்டத்தின் வரிசையை யார் பார்ப்பார்கள்? பச்சேகி தேக்கேங்கேனா? அப்படி வருகின்ற கூட்டத்தை குழந்தைகள் நீங்கள் தானே பார்ப்பீர்கள். பாப்தாதா குப்தகன் பிரத்யக்ஷ ரூபே பச்சேகி தேக்கேங்கே. பாப்தாதா மறைமுகமாக இருக்கின்றால் குழந்தைகள் தான் வெளிப்படையாக பார்க்கின்றவர்கள். तो उसका यादगार प्रत्यक्ष रूप में बड़े से बड़ी क्यों भक्तों की बच्चों के यादगार रूप पर ही रखती हैं. ஆக அதன் நினைவார்த்தமாக நேருக்கு நேராக மிக நீண்ட பக்தர்களின் வரிசை என்பது காணப்படுகிறது. लेकिन ये क्यों लगेगी कब? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வரிசையில் பக்தர்கள் நிற்பார்கள் எப்பொழுது? जब संस्कार ना मिलने का एक शब्द निकल जाएगा तब क्यों भी लगेगी. इस भट्टी में और पढ़ाई नहीं करनी है, लेकिन अंतिम सिद्धि का स्वरूप बनकर दिखाना है. சன்ஸ்காரம் மிலன் என்ற ஒன்று ஏற்படும் பொழுதுதான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரிசை அமையக்கூடும். இந்த பட்டியில் பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இறுதி நேரத்தின் சொரூபத்தை காண்பிக்க வேண்டும். எது சங்கட்டன் சன்ஸ்காரோं का मिलन के लिए है. இந்த குழு அமைக்கப்பட்டதே சன்ஸ்காரங்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தான். கருத்து வேறுபாடுகள் அங்கே அகல வேண்டும். कोई भी चीज को जब मिलाया जाता तो क्या करना होता है? எந்த பொருட்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? संस्कारों का मिलाने के लिए दिलों का मिलन करना पड़ेगा. அவ்வாறே சமஸ்காரங்களை இணைக்க வேண்டும் என்றால் முதலில் உள்ளங்களால் எல்லோரும் இணைய வேண்டும். दिल के मिलन के संस्कार भी मिलेंगे. दिल के मिलन से संस्कार भी मिलेंगे. तो संस्कारों को मिलाने के लिए बुलाना, मिटाना और समाना, ये तीनों ही बातें करनी पड़ेगी. உள்ளங்கள் இணைகின்ற பொழுது கருத்து வேறுபாடுகள் இல்லாத சம்ஸ்காரங்களும் ஒருங்கிணைய பெறுவீர்கள். அந்த சம்ஸ்காரங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதற்காக 3 விஷயங்களை கையாள வேண்டும். 1 மறப்பது, 2 அகற்றி விடுவது, 3 தன்னுள் அடக்கிக் கொள்வது. तीनों ही बातें करनी पड़ेंगी. இந்த மூன்றையும் முக்கியமாக செய்து காட்ட வேண்டும். बुलाना, मिठाना, समाना. कुछ मिटाना पड़ेगा, कुछ बुलाना पड़ेगा, कुछ समाना पड़ेगा. तब ये संस्कार मिल ही जाएंगे. சில விஷயங்களை மறக்க வேண்டி இருக்கும், சில விஷயங்களை அகற்ற வேண்டி இருக்கும், சில விஷயங்களை உள்ளே அடக்கிக் கொள்ள வேண்டியும் இருக்கும். இந்த மூன்றையும் செய்யும் பொழுதுதான் ஒருவருக்கொருவர் சம்ஸ்காரங்களில் சந்திப்பை நிகழ்த்த முடியும். ஒன்றுபட்ட கருத்து வேறுபாடு அற்றவர்களாக ஒருமித்த குணமுள்ளவராக மாறுவார்கள். அந்திம் சித்திகா சொரூப்பு பண்ணா, இதுவே இறுதி நேரத்தின் வெற்றி சொரூபம் ஆகும். இதையே நீங்கள் அமைக்க வேண்டும். अब अंतिम स्थिति को समीप लाना है. இப்போது இந்த அந்திம கடைசி நேரத்தின் மனோநிலையை இப்போதே கொண்டு வர வேண்டும்.
एक दो की बातों को स्वीकार करना और சத்கார் देना ஒருவருக்கொருவர் சொல்ல வருகின்ற கருத்துக்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வது அதற்கு மதிப்பு தருவது மிக அவசியமாகும். अगर स्वीकार करना और सत्कार देना ये दोनों ही बातें आ जाती हैं तो फिर संपूर्णता और सफलता दोनों ही समीप आ जाती हैं. ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது அதற்கு மதிப்பு தருவது இவை இரண்டும் வந்துவிட்டால் பிறகு முழுமை தன்மை வெற்றி இந்த இரண்டும் அருகே வந்துவிடும். फिर इन दो बातों को ध्यान देना दोनों ही बातों को समीप लाना ஆக இந்த இரண்டு விஷயங்கள் மீது கவனம் தர வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களையும் அருகே கொண்டு வர வேண்டும். एक दो को सत्कार देना ही भविष्य का अधिकार लेना है. ஒருவருக்கொருவர் மதிப்பு தருவது மரியாதை தருவது இதுவே எதிர்காலத்தில் அதிகாரம் பெறுவதாகும். ये किन्हों की बट्टी है मालूम है? இது யாருக்கான பட்டி தெரியுமா? इस बट्टी का नाम क्या है? இந்த பட்டியின் பெயர் என்ன? आप लोगों को तिलक के बजाय और चीज देते हैं. உங்களுக்கு திலகத்திற்கு பதிலாக வேறொரு பொருள் தரப்படுகிறது. औरों को तिलक लगाया மற்றவர்களுக்கெல்லாம் திலகம் வைக்கப்பட்டது. इस बट्टी को लगानी है चिंदी இந்த பட்டியில் வந்துள்ள உங்களுக்கு வைக்க வேண்டும். அந்த நெத்திச்சூட்டி சிந்தி என்பது வைக்க வேண்டும். திலக் சோட்டா ஹோத்தா ஹை சிந்தி படி ஹோத்தி ஹை. திலகம் கூட சின்னஞ்சிறிய புள்ளியாக காணப்படுகிறது. சிந்தி நெத்திச்சூட்டி என்பது பெரியதாக காணப்படும். படேபன் கி நிஷானி சிந்தி ஹை. பெரியவர்களாக பெருந்தன்மையாக இருப்பதுதான் அந்த நெத்திச்சூட்டியின் அடையாளமாகும். तिलक तो छोटे भी लगाते लेकिन चिंदी बड़े लगाते हैं. திலகம் சிறியவர்களும் வைத்துக் கொள்வார்கள், ஆனால் நெத்திச்சூட்டியை பெரியவர்களே அணிவார்கள். जब से जिम्मेवारी अपने ऊपर रखने की हिम्मत रखते हैं तब से चिंदी को धारण करते हैं. எப்போதிருந்து பொறுப்பு என்பதை எடுத்துக் கொள்ளக்கூடிய தைரியத்தை காட்டுவார்களோ அப்போதே அந்த நெத்திச்சூட்டியை அணிபவர் ஆகின்றார்கள். तो तिलक अच्छा व चिंदी अच्छी. ஆக உங்களுக்கு திலகம் பிடித்துள்ளதா நெத்திச்சூட்டி பிடித்துள்ளதா? आप सभी सर्व के शुभ चिंतक हो. सर्विसबल अर्थात शुभ चिंतक हो. நீங்கள் அனைவருமே எல்லோருக்காகவும் நற்சிந்தனையாளர்கள் தானே? சர்வீசபிள் சேவாதாரி என்றாலே நற்சிந்தனையாளர்கள். तो इस शुभ चिंतक ग्रुप की निशानी चिंदी है और नाम है शुभ चिंतक ग्रुप. ஆகவே இந்த நற்சிந்தனையாளர்களான இந்த குழுவிற்கு நெத்திச்சூட்டிய அடையாளமாகும். உங்கள் பெயரே சுப சிந்தனையாளர்களின் குழு என்று சொல்லப்படும். आपके शुभ चिंतक बनने से सभी की चिंताएं मिटती हैं. நீங்கள் எல்லோருக்காகவும் நற்சிந்தனையாளர் ஆவதால் எல்லோருடைய கவலைகளும் அகன்றே போகிறது. आप सभी की चिंताओं को मिटाने वाली शुभ चिंतक हो. நீங்கள் அனைவரது கவலைகளையும் அகற்றிவிடக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆவீர்கள். और ஸ்லோகன் कौन सा है? மேலும் உங்களுக்கான ஸ்லோகன் என்ன தெரியுமா? जैसे वो लोग कहते हैं आत्मा सो परमात्मा वैसे इस ग्रुप का स्लोगन कौन सा है? அங்கே உலகிய மனிதர்கள் சொல்வதுண்டு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று. அவ்வாறு இந்த குழுவுக்கான ஸ்லோகன் என்ன தெரியுமா? बालक सो मालिक. यह स्लोगन विशेष इस ग्रुप का है. நீங்களே பாலகனாகவும் மாலிகாவும் இருப்பீர்கள். இந்த ஸ்லோகன் சிறப்பாக இந்த குழுவுக்கு தரப்படுகிறது. अब नाम भी मिला, स्लोगन भी मिला, काम भी मिला और इस पट्टी में क्या करना? இப்போது உங்களுக்கு பெயரும் கிடைத்தது, ஸ்லோகனும் கிடைத்து விட்டது, வேலையும் கிடைத்து விட்டது. இனி பாக்கி என்ன உள்ளது பட்டியில் வந்த உங்களுக்கு? भाषण भी ये करना है कि संस्कार मिलन कैसे हो. நீங்கள் சொற்பொழிவு செய்யும் போது கூட ஒருவருக்கொருவர்
கருத்து வேறுபாடு இல்லாமல் சன்ஸ்கார ஒற்றுமை கொண்டு வருவது எப்படி? இதை பற்றி பேசுங்கள். इस भट्टी में कमाल यही करनी है जो एक अनेकों संस्कारों में आप समान बना सके. இந்த பட்டியில் நீங்கள் இந்த ஒரு விந்தை செய்து காட்டுங்கள். வேற்றுமை நடுவே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். சம்பூர்ண சன்ஸ்கார் अपने संस्कार नहीं. தன்னிடம் உள்ள சன்ஸ்காரத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. முழுமை தன்மை வாய்ந்த சன்ஸ்காரம் எதுவோ அதையே கொண்டு வர வேண்டும். एक अनेकों को संपूर्ण संस्कार वाली बना ले तो क्या होगा? ஒருவர் நீங்கள் அநேகருடைய நல்ல சன்ஸ்காரங்களை கொண்டு வந்துவிட்டால் பிறகு என்ன நடக்கும்? சமாப்தி. அப்போதே முடிவு நேரம் என்பது வந்துவிடும். சமாப்தி கர்னே வாலா ய குரூப் ஹை. ஆக இந்த குழுவை சார்ந்த நீங்கள் தான் அந்த முடிவை கொண்டு வரக்கூடிய குழுவாக இருக்கின்றீர்கள். और फिर स्थापना करने वाला भी यह ग्रुप है. மேலும் அடுத்து புத்துலக ஸ்தாபனை செய்பவரும் நீங்கள் தானே. சமாப்தி क्या करनी है? முதலில் எதை முடிக்க வேண்டும்? பால்னா क्या करनी है? எதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். और ஸ்தாபனா क्या करनी है? மேலும் எதை நீங்கள் ஸ்தாபனை செய்ய வேண்டும். यह तीनों ही टॉपिक्स इस भट्टी में स्पष्ट करनी है. இந்த மூன்று விதமான விஷயங்களை இந்த பட்டியில் நீங்கள் தெளிவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஸ்தாபனா, பால்னா, சமாப்தி. ஆக்குதல், ஆக்கியதை பராமரித்தல் மற்றும் அழித்தல், முடிவுக்கு கொண்டு வருதல். यह तीनों ही टॉपिक्स इस भट्टी में स्पष्ट करनी है. இந்த மூன்று விஷயங்களையும் இந்த பட்டியில் தெளிவுபடுத்த வேண்டும். इसलिए त्रिमूर्ति चिंदी लगा रहे हैं. எனவே திரிமூர்த்தி நெற்றிச்சூட்டி அணியப்படுகிறது. ஸ்தாபனா, பால்னா, சமாப்தி அர்த்தாத் வினாஷ். ஸ்தாபனை, பாலனை மற்றும் வினாசம். இந்த மூன்றின் அர்த்தமாகத்தான் திரிமூர்த்தி சிந்தி என்பது அணிவிக்கப்படுகிறது. क्या क्या करना है इसको स्पष्ट और सरल रीति जो कि प्रैक्टिकल में आ सके, वर्णन तक नहीं. என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் நடைமுறையில் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். வர்ணனை செய்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. प्रैक्टिकल में आ सके, औरों को भी करा सके, ऐसी बातें स्पष्ट करनी है. நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், மற்றவரையும் கொண்டு வர வைக்க வேண்டும். அத்தகைய தெளிவு நிலைக்கு வர வேண்டும். लेकिन बिंदी रूप बनकर के ही ये तीनों कर्तव्य सफल कर सकेंगे. ஆனால் பிந்தி ரூபத்தில் இருந்துதான் இந்த மூன்று செயலையும் செய்து முடிக்க கூடும். इसलिए आपके इस कर्तव्य के यादगार में चिंदी दे रहे हैं. எனவேதான் உங்களுடைய இந்த செயலின் நினைவார்த்தமாகவே இந்த நெத்திச்சூட்டி சிந்தி அணிவிக்கப்படுகிறது. स्मृति भी, स्थिति भी और कर्तव्य भी तीनों ही इस यादगार में समाये हुए हैं. நினைவு, மனோநிலை, செயல் இந்த மூன்று நினைவார்த்தம் இதில் அடங்கி உள்ளதாகும். विशेष ग्रुप की विशेष बातें होती हैं. சிறப்பான குழுவினருக்கு சிறப்பான விஷயங்களும் இருக்கும் தானே. आप सभी होली मनाने आए हैं वा इस ग्रुप की सेरेमनी देखने. நீங்கள் அனைவரும் ஹோலி கொண்டாட வந்தவர்களா அல்லது இந்த குழுவினுடைய செருமனி விழா கொண்டாட வந்தவர்களா, அதை பார்க்க வந்தவர்களா? यह भी सौभाग्य समझो कि ऐसी श्रेष्ठ आत्माओं के समीप बनने का ड्रामा में पार्ट है. இதையும் தன் சௌபாகியம் என உணர வேண்டும். அப்படிப்பட்ட சிரேஷ்ட ஆத்மாக்களின் அருகே வரவேண்டிய ஒரு பாக்கியம் நமக்கு இந்த நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. செருமனி தேக்கனா அர்த்தாத் अपने को ऐसा श्रेष्ठ बनाना. செருமனி பார்ப்பது என்றாலே தன்னை அத்தகைய சிரேஷ்டமானவராக அமைப்பதாகும். यह है सेरेमनी ऐसा अपने को बनाओ जो इस ग्रुप के जैसे साकार में समीप आए हो ना, वैसे भी संबंध में भी समीप हो. எப்படி இந்த செருமனியின் பெயரில் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அருகாமையில் வந்துள்ளீர்களோ அதே போல சம்பந்தத்திலும் அருகே வர வேண்டும்.
देखने वाले भी कम नहीं. இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. देखने वाली आत्माएं भी श्रेष्ठ और समीप हैं. பார்ப்பவர்கள் கூட உன்னதமானவர்கள், அருகே உள்ளவர்கள்தான். பாப்தாதா கே தில் பசந்த் ரத்தன். இங்கே ஒவ்வொருவருமே பாப் தாதாவின் மனதிற்கு பிரியமான ரத்தினங்கள் ஆவீர்கள். பहले कौन आएगा? முதலில் வருபவர் யார்? बाप दादा तो सभी को एक ही स्पीड में देख रहे हैं. बाप दादा அனைவரையும் ஒரே வேகத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். इसलिए 1 2 नहीं कह सकते. எனவே இங்கு 1 2 3 என்று பிரித்தறிய முடியாது. इस समय सभी 1 की याद में नंबर 1 है ही. இந்த சமயத்தை பொறுத்த மட்டில் எல்லோருமே நினைவு என்ற பாடத்தில் நம்பர் 1 என்றே வந்துள்ளீர்கள். आप लोग भी जब स्प्लिट में और स्पीड में इस ग्रुप के समीप आएंगे तब फिर और की भी आपकी भी सेरेमनी होगी. நீங்களும் எப்போது இந்த சக்தியில் வேகத்தில் இந்த குழுவின் அருகாமையில் வருவீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் செரிமனி கொண்டாடப்படும். फिर अनेक बड़ी बहनों को बाप दादा चिंदी लगाए रोहन करते गए. அதன் பிறகு பாப் தாதா ஒவ்வொரு மூத்த சகோதரிகளுக்கும் சிந்தி அணிவித்து ஆன்மீக உரையாடல் நடத்தி கொண்டிருந்தார். दीदियुடன் உரையாடல். बालक मालिक हैं इसलिए सामान बिठाते हैं तक पर, संदली पर. பாலகனும் எஜமானும் ஒரே நிலையில் இருப்பதால், சமநிலை பெறுவதால் அரியணையில் அமர்த்தப்படுகின்றீர்கள். व्यक्त रूप में तो यह सेरेमनी कर रहे हैं लेकिन अव्यक्त रूप में सेरेमनी होती है. இந்த மனித உலகத்தில் நீங்கள் இந்த விழா கொண்டாடுகின்றீர்கள். ஆனால் அவ்யக்த ரூபத்தில் மேலே ஆத்ம ரூபத்தில் இந்த விழா கொண்டாடப்படுமா என்ன? பாலகோ மாலிக் பனாயா அபுசே தக்த் நசீன் பனாத்தே ஹோ. பாலகனை எஜமானாக மாற்றிவிட்டீர்கள், இப்போதே அரியணையில் அமர்த்தி விட்டீர்கள். சாக்கார் में थी दिल के तख्त नशीन, अब है सर्विस के तख्त नशीन. மனித வாழ்க்கையில் வாழும் பொழுது தந்தையின் உள்ளம் என்ற ஆசனத்தில் அமர்த்தக்கூடியவராக இருந்தீர்கள், இப்போது சேவை எனும் ஆசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள். பவிஷ்யமே ஓங்கி ராஜ்ய தக்த் நசீன், நாளை எதிர்காலத்தில் ராஜசிம்மாசனத்தில் அமர பெறுவீர்கள். சங்கம்ப தக்த் நசீன் அபி பன்தே ஹோ. சங்கம யுகத்தில் ஆசனத்துக்குரியவராக இப்போதே அமைக்க பெறுவீர்கள். ड्रामा में जो पाठ नूंदा हुआ है वह कितना ரகசிய உக்து है. நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நடிப்பு யாவும் ரகசியங்கள் நிறைந்ததாகும். इसको दिन प्रतिदिन स्पष्ट समझते जाएंगे. இவற்றையெல்லாம் நாளுக்கு நாள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டே செல்வீர்கள். स्नेह से भी कर्तव्य कहाँ बंधन में बांधता है. அன்பின் காரணமாக ஒரு செயல் நம்மை கட்டி போட்டு விடுகிறது. जैसे स्नेह का बंधन है वैसे कर्तव्य का भी बंधन है. அன்பிற்கு கட்டுப்படுவது போலவே செயலுக்கும் கட்டுப்பட்டவராகின்றோம். तो यह है कर्तव्य का बंधन. ஆகவே இதுவும் செயலுக்கான பந்தனமாகும். कर्तव्य के बंधन में अव्यक्त रूप में हैं. स्नेह के बंधन में साकार रूप में थे. அதாவது செயலுக்கான பந்தனத்தில் ஆத்ம ரூபத்திலும் ஏற்படுகிறது. அன்புக்கான பந்தனம் என்பது மனித வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே ஏற்படுகிறது.